மீன் வறுவல் செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன். ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீனுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து மீனில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நல்லா மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 2-3 மீனாக வந்து கலப்படமாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் வாங்கிக்கோங்க. மீன் வாங்கினதுக்கப்புறமா இது மாதிரி நடுவில் வந்து இது மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து உள்ளே நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு வந்து புளி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு மசாலாலாம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு மீன் வறுத்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் வந்து மீன் வாங்கினாலும் இதே மாதிரியே செய்யணும்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் வச்சு அரைச்சி மீன் வந்து வறுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலருக்காக கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், வேணும்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலாலாம் வந்து நம்ம மீனில் வந்து கோட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா இதில் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் கூட நீங்கள் அதில் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ அதை வாங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் வந்து விட்டுக்கலாம். மீன் வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ மீன் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ மீன் வந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் அந்த ஃபிஷ் ஃப்ரையை மறக்காமல்
ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.